ஃபுட் லவர்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது குக்கிங் வித் மீனா அண்ட் லீலா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னு தெரியுமா? அருமையான சௌ கறியும் கோவக்காய் ஃப்ரையும் தாங்க. இது உண்மையிலேயே வேறு லெவல் காம்பினேஷனாக இருந்துச்சு. இந்த டிஷ்ஷை இவ்வளோ அமேசிங்காக மாற்றின எங்களோட அந்த சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏழை மக்கா, இன்னுமா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க? சட்டு புட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணல, அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உன்னால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். புரிஞ்சதால? சப்ஸ்கிரைப் பட்டன் எங்கே இருக்குது தெரியுமில? கீழே இருக்குது பாரு. சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டு விட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணல. கரெக்டா? சௌ கறிக்கு என்னெல்லாம் தேவைன்னு இப்போ அம்மா சொல்லுவாங்க. சௌ ஒரு 1/2 kg எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 நம்பர், தேங்காய் 1 கப்பு, சீரகம் 1 ஸ்பூனு, பச்சை மிளகா 1 கீறி வச்சுருக்கேன், தக்காளி பொடியாக நறுக்கினது 3 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், கொத்தமல்லி 1/4 கப்பு, கருவேப்பிலை 1 கப்பு, மசாலா தூள் 3 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 ஸ்பூன், சீரக பவுடர் 1/2 ஸ்பூன், கடுகு சீரகம் தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன், கசகசா, பட்டை, கிராம்பு, மிளகா வத்தை அரைக்கிறதுக்கு 2 எடுத்திருக்கேன். கசகசா மட்டும் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. இந்த சௌவை நம்ம குக்கரில் லைட்டாக மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனும் உப்பு தேவையான அளவு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சௌ வேகிறதுக்குள்ளே அதோட மசாலாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் மிளகா வத்தை 2 போட்டுக்கோங்க. நறுக்கி வச்சுருந்த அந்த வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கோங்க. பூண்டையும் போட்டுக்கோங்க. பட்டை கிராம்பையும் போட்டுக்கோங்க. சீரகம் எடுத்து வச்சிங்களே, அதையும் போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இந்த தேங்காயும் கசகசாவையும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் லைட்டாக வதங்கியிருக்கு. இதில் நீங்கள் அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கீரி வச்ச பச்சை மிளகாயும் இதில் போட்டுக்கோங்க. சௌ கறிக்கு நம்ம ஆற வச்சிருந்த தக்காளி வெங்காயத்தை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சௌ வெந்திருக்கு. இப்போ நம்ம அதை தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இந்த கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்சு இந்த சௌவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இது ஒரு 20 மினிட்ஸ் ஸ்டவ்லேயே வச்சுக்கலாம். நல்லா வேகணும். நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ரொம்பவே டேஸ்டியான சௌ கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதோட சைட் டிஷ்ஷான கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? கோவக்காய் ஒரு 300 கிராம், பெரிய வெங்காயம் 1 நம்பர், வேர்க்கடலை தோல் உரிச்சது ஒரு 1/2 கப்பு, கருவேப்பிலை 1 நம்பர், தனியா 1/2 ஸ்பூன், கடலப்பருப்பு 1 ஸ்பூன், மிளகாய் வத்தை 3 நம்பர், கடுகுளுந்து தாளிக்க 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ கோவக்காய் ஃப்ரைக்கு ஒரு பேனில் ஆயில் போட்டு அதில் வேர்க்கடலையும் தனியாவும் கடலப்பருப்பும் மிளகாய் வத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வறுத்ததை ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மசாலா போட்டு ரெடியாக வரத்துக்குள்ளே நம்ம கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஊற்றிக்கோங்க. பேனில் கடுகுளுந்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம்,
கோவக்காய் உங்களுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இது ப்ரெஷர் இருக்கவங்களுக்குலாம் கூட சாப்பிட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பை இப்பயே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக அப்படியே கலரிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க, வதங்கட்டும். இது தண்ணி ஊற்றாமல் நாங்கள் ஆயிலே தான் பண்ண போகிறோம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக உங்களுக்கு. இப்போ கோவக்காயில் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக கலரிக்கோங்க. இதுக்கு மசாலா பவுடர் நம்ம ஃபைனலாக தான் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டே அந்த பொடியெல்லாம் போட்டு தாளிக்கிறது அந்த மெத்தட் கிடையாது. ஃபைனலாக ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆஹா, அட்டகாசமான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, we are signing off. This is Leela with my mom, Meena. Tada, bye bye, take care.